என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? வணக்கம். பிளாக்மெயில் பண்றது அது எவ்வளவு ஒரு சீரியஸான ஆஃபென்ஸ்னு தெரியுமா? அது எங்க போய் ரிசல்ட் பண்ணோன்னு தெரியுமா? அப்படி நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இந்த பிளாக்மெயில்னால சில பேர் போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? பிளாக்மெயில் தான் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற பல பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துல அவங்க அனுபவிக்கல. அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க அனுபவிக்கல, அவங்க அந்த டிப்ரெஷன் அனுபவிக்காதனால நிறைய விஷயம் நம்ம வெளியே இருந்து பேசலாம். அந்த இடத்துல பிளாக்மெயில் பண்ணி ஒரு விக்டிமா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு டிப்ரெஸா இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். சொந்த உயிரை எடுக்கிற அளவுக்கு வராங்கன்னா அப்ப அந்த பிளாக்மெயில் பண்ணி அந்த டிப்ரெஷனு அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் திங், பிளாக்மெயில் எப்படி நடக்கும்னா உங்களுக்கு, அதாவது உங்களோட சில விஷயங்கள் நீங்க எது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட பர்சனல் ஸ்டாஃபா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தெரியாத நபரோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபரோ அவங்க வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோ இல்ல நீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயத்த அதை நான் வெளியே சொல்லிடுவேன், இவங்ககிட்ட சொல்லிடுவேன், அவங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்களே. சோ அதுக்கு பேர் தான் பிளாக்மெயிலிங். சோ அதே மாதிரி சில விஷயம் உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு அறியாமலே உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு அதை வச்சு கூட உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். அதாவது உங்களோட பர்சனல் ஸ்டாஃப், லைக் உங்க போட்டோஸா இருக்கலாம், உங்களோட மெசேஜஸா இருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நீங்க யார்ட்டையும் காமிக்காட்டி கூட, நீங்க யார்ட்டையும் ஷேர் பண்ணிட்டுனா கூட அவங்களால உங்க போன்ல இருந்து எடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஸ்பைவேர்னு சொல்லுவாங்க. ஸ்பைவேர் அது ஒரு அப்ளிகேஷன் மூலியமா இல்ல ஒரு லிங்க் மூலியமா எப்படி வேணாலும் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணலாம். சோ அது எப்படி நடக்கும்னா, ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் வரலாம் அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்தோ, இல்ல இமெயில்ஸ் வரலாம். இது நான் போன் மட்டும் பேசல, போனு, டேப்பு, லேப்டாப், பிசி, இது எல்லாமே எல்லா கேஜெட்ஸ்லயும் எங்கெல்லாம் உங்களால இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியுதோ அங்கெல்லாம் அவங்களால இந்த ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ண முடியும் உங்க போன்ல. சோ அது என்ன ஆகும்னா, இப்ப லெட்ஸ் சே திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்க தட்டுவீங்க. தட்டிட்டோன்னே ஏதோ ஒரு பாப்அப் மாதிரி டக்குன்னு காணா போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேடினாலும் ஒன்னும் நடக்கிற மாதிரி இருக்காது. அந்த லிங்கை திரும்பி தேடினாலும் ஒன்னும் நடக்காது. சோ நீங்க நினைப்பீங்க ஒன்னும் இல்ல, ஓகே தான், சேஃப் தான், நத்திங் போல, திடீர்னு ஏதோ சீலா பண்ண லிங்க் போல அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. இல்லன்னா மேபி நீங்க ஏதோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவீங்க. அது இப்ப நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அப்ளிகேஷன் ஸ்டால்ல, ஆப் ஸ்டாலையோ இல்ல பிளே ஸ்டால்ல டவுன்லோட் பண்ற எல்லா அப்ளிகேஷனும் ரொம்ப என்ன ஜெனுவினா லெஜிட்டான ஒரு அப்ளிகேஷன், சோ தைரியமா பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை. ஓகே, நிறைய ஸ்பைவேர் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காகவே ஆப் ஸ்டாலையோ பிளே ஸ்டாலையோ இருக்கு. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, சில அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அதனாலதான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அது பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். எவ்ரி அப்ளிகேஷன் பெர்மிஷன்ஸ் கேட்கும். நான் இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஓகே உங்களோட கான்டாக்ட்ஸ் அக்சஸ் பண்ணோம், ஓகே உங்களோட கேமரா அக்சஸ் பண்ணோம், உங்களோட கேலரி அக்சஸ் பண்ணோம் அப்படின்லாம். சோ எல்லாத்துக்குமே நம்ம ஏஸ்னு படிக்காம தட்டிட்டு போயிட்டே இருக்கோம். சோ அது ரொம்ப தவறான ஒரு செயல். அடுத்தோட்டி எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் யோசிங்க, இந்த அப்ளிகேஷனுக்கு, அதாவது இப்ப லெட்ஸ் சே பேங்கிங் அப்ளிகேஷன் வச்சுக்கோ, பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு என்னத்துக்கு என்னோட கேலரி அக்சஸ் வேணும், என்னத்துக்கு என்னோட கேமரா அக்சஸ் வேணும், என்னத்துக்கு என்னோட கான்டாக்ட் அக்சஸ் வேணும். சோ இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு இமீடியட்டா எம்சிஎம்சி கால் பண்ணி நீங்க டபுள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் லெஜிட்டா, இது பாய்க்கலாமா, சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்னொன்னு நீங்க அவுட் சைட் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அதாவது ஏதாவது வெப்சைட்ல போய் தட்டி அங்கிருந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், இல்ல மேபி யாராச்சும் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க, இந்த லிங்கை தட்டுங்க, அதை தட்டுங்க, உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு அது இதுன்னு. சோ நம்மளும் ஜபுத்தம்பருத்துவா அப்படின்னு சொல்லிட்டு தட்டுவோம். தட்டி பார்த்தோம்னா ஒன்னும் நடக்கிற மாதிரி இருக்காது. ஆனா ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, அந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல இமீடியட்டா இன்ஸ்டால் ஆகி அது ஹைட் ஆயிரும். சோ நீங்க நார்மலா தேடினாலும் சரி, எதா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது அந்த அப்ளிகேஷன் அங்க இருக்குன்றது. போன்ல தேடினாலும் அந்த அப்ளிகேஷன் அங்க இருக்காது. ஓகே, சோ இது என்ன பண்ணோம்னா, உங்களுக்கே தெரியாம உங்களோட கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். உங்களோட கால்ஸை ட்ராக் பண்ண முடியும். நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்க என்ன டைப் பண்றீங்க, ஈவன் உங்களோட பேங்கிங் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. இப்ப பேங்க்ல உள்ள காசு நிறைய பேர் காண போயிட்டு இருக்கு. சோ அது எப்படி காண போகுதுன்னு கேட்டா, டிஎஸ்சி வரல, கோர்ட் வரல, ஒன்னும் வரல, பேங்க் போய் கேட்டா அவங்க சொல்றாங்க நீங்க தான் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. சோ இது எப்படி நடக்குதுன்னா, நம்ம இப்ப லெட்ஸ் சே சிஎம்பி அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அதுல நீங்க போன் எடுத்தோன்னே இந்த ஸ்பைவேர் கோட்ல கீலாகர்ஸ்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு வைரஸ். அது கீலாகர்ஸ் என்ன பண்ணோம்னா, நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு எழுத்தையும் அந்த யூசருக்கு அனுப்பும். அதாவது யாரு உங்களை இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும்.
ஸோ நீங்க ஏதாவது டைப் பண்றீங்க, இப்போ வந்து சிஐஎம்பியோட அப்ளிகேஷன் திறட்டீங்க, அதுல வந்து உங்களோட யூசர் ஐடி டைப் பண்றீங்களே, அவனுக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நீங்க உங்க பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் டைப் பண்ணுவீங்க, அதுவும் அங்க போயிடும். அதே டைம்ல அவங்க ஸ்கிரீனையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பா நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அது என்ன நடக்கும்னா, கரெக்டா நீங்க தூங்குற நேரமா பார்த்து அவன் உங்க போன்ல உங்களோட அப்ளிகேஷன்ல திறந்து அவன் லாகின் பண்ணுவான். அதாவது உங்களோட சிஐஎம்பிக்கோ ஏதாவது பேங்கிங் அப்ளிகேஷன் அவன் லாகின் பண்ணுவான். லாகின் பண்ணிட்டு அவன் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஸோ TACன்னு ஒரு செக்யூரிட்டி கோட் வரும்ல, ஸோ அந்த கோட் வந்து எப்படி வரும்னா உங்க போனுக்கு வரும். அவன் தான் உங்க போனே ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கானே. ஸோ அந்த கோட் வந்து அவனுக்கும் வரும், நீ உங்களுக்கு வர மெசேஜஸ் அவனுக்கும் வரும், அவன் பார்க்கலாம். ஸோ அந்த கோட்டை தட்டி அவன் டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணி காசெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் அழிச்சிருவான். அதாவது உங்களுக்கு வந்து TAC மெசேஜஸ் இதெல்லாம் அழிச்சிருவான். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, TACயே வரல, பேங்க் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவலா வந்து என்ன நடந்துச்சுன்னா நம்ம மேல உள்ள தப்பு தான். அதான் நம்மளோட கேர்லெஸ்னஸ் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்றதோ இல்ல தேவையில்லாத அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது எப்படி வந்து நீங்க தவிர்க்கலாம்? இப்ப எனக்கு வந்து என்னோட போன் ஹேக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என்னோட இன்ஃபர்மேஷன், போட்டோஸ், ஏதாவது என்னோட சீக்ரெட் விஷயமா இருக்கலாம், என்னோட பர்சனல் ஸ்டாஃபா இருக்கலாம், எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இப்போ வந்து எனக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க, காசு கொடுத்தாதான் நான் வந்து இதெல்லாம் அழிப்பேன் அப்படிலாம் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா உங்க போனை வந்து அடிச்சிருங்க. அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, போனை அடிச்சிருங்க. நீங்க ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதோ இல்ல நீங்க அவங்க கிட்ட கெஞ்சுறதோ இல்ல நீங்க அவங்க கேட்கற காசு கொடுக்கறதுனால இந்த இஷ்யூ வந்து செட்டிலே ஆகாது. இது யாரெல்லாம் இது கோத்ரூ பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இஷ்யூ செட்டில் ஆகாது. நீங்க இப்ப அவன் 10,000 வெள்ளி கேட்கறான்னு சொல்லி 10,000 வெள்ளி கொடுத்தீங்கன்னா அவன் திரும்பி மேலும் மேலும் உங்களை கேட்டு நீங்க சாவுற நிலைமைக்கு அவன் எடுத்து வருவான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க போனை வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஓகே, ஏன்னா முக்காவாசி ஸ்பைவேர்ஸ், எந்த ஒரு வைரஸும் முக்காவாசி வைரஸ் வந்து டாட்டா, அதாவது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லைன்னா அது வேலை செய்யாது. ஓகே, சோ அதுக்கப்புறம் செகண்ட் திங் நீங்க என்ன பண்ணணும், கிட்ட உள்ள பாலையில போயிட்டு இந்த மாதிரி இஷ்யூன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ரிப்போர்ட் பண்ணுங்க. அங்க தனியா வந்து இந்த மாதிரி கேசஸ்க்கு, அதாவது சைபர் செக்யூரிட்டி உள்ள கேசஸ்க்கு வந்து தனியா டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. சோ அங்க போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து இன்செக்யூவா இருக்கு போய் பேசுறதுக்கு, மாலுவா இருக்கு உங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேபி உங்களோட பர்சனல் ஸ்டாஃப் ஏதோ மாட்டி இருக்கும். அதனால வந்து நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இமீடியட்டா MCMCயோட ஹாட்லைனுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அங்க அவங்க வந்து உங்ககிட்ட போன்ல பேசுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க, யார் பிளாக்மெயில் பண்றா, எந்த நம்பர் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும், ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்க வந்து பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்காதீங்க. இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ அடுத்த வாட்டி, அதாவது இந்த மாதிரி விஷயம் நடக்காம தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமா யாருக்கிட்டையும் உங்க போனை கொடுக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஆளுகிட்ட வந்து உங்க போனை கொடுக்காதீங்க. யாருன்னே தெரியாது, அதுவும் முக்கியமா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட உங்க போனை கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க ஆன் த ஸ்பாட் டக்குன்னு வந்து அந்த போனை வந்து மேனுவலாவே உங்க போன்ல வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி லிங்க் மூலியமாவோ இல்ல நீங்களே டவுன்லோட் பண்ற மூலியமாவோ மட்டும் இல்ல, அவங்க நினைச்சாங்கன்னா உங்க போன் அவங்க கையில இருந்துச்சுன்னா வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து அவங்க அந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ண முடியும் உங்களுக்கே தெரியாம. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்த வீடியோல சொல்றேன். பை.